நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்த கம்பன் கைகளிலே தவழ்ந்த கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம வீற்றிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கென் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடரா தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 17 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்னும் வஞ்சனையை வைக்காதீங்க. அதுலயும் குறிப்பா இங்க இருக்கிற தாய் குழந்தைகள் பெண்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். என்ன இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும். அங்க பாருங்க இருட்டுல ஒரு அக்கா தட்டிவிட்டு உடனே இழுக்குது, உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க, அது பாட்டில் வளர்ந்துருக்கும். அங்க ஒரு அக்கா இழுத்தாங்க கையோட வந்துருச்சுடா, சவுடி முடி வளரும் பாத்தீங்களா? ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். என்ன ஆசை? மகிழ்ச்சி மனநிறைவும் நிறைந்த வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பா பின்பான்னு கேட்டிருக்கீங்க. திருமணத்திற்கு முன்புதான் சந்தோஷம்னு உண்மையை சொல்றதுக்கு 2 ஆண்கள் வந்திருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சின்னு பொய் பேசுறதுக்காகவே 2 பெண்கள் வந்திருக்காங்க. தீர்ப்பு சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. உங்களை நடுராட்சி இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டி வச்சு நான் தலைப்புக்குள்ள வரேன். அப்படியா? ஆமா, ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? இங்க இருக்கிற தாய் குலங்கள் ஃபர்ஸ்ட். ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பெண்கள் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற, ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன், அதுவும் மாசம் 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம். இங்கல்ல மாலத்தீவுல வேலை பார்க்கிறேன். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால அவர் போட்டுக்க பிரேஸ்லெட்டையும் மோதிரத்தையும் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. ஆமாடா, கொடுத்துட்டு நான் ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருப்பேன். அதுக்கு தான் கை தட்டுறாங்க. ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஓகே, பவரை பாத்துருவோமா? ரெடி 1 2 3. நீங்க கை தட்டியா? நீங்க லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? அப்பதான் நம்புவேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கம்னு நினைக்கிறீங்களோ சரி, அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டுல உங்க ஆதார் அட்டையை எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தா உங்க ஆதார் கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்க கருவம் கலைஞ்சிரும். ஆஹா, அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? எப்படி? நாளைக்கு நம்ம ஊருக்கு ஆதார் எடுக்க ஸ்கூலுக்கு 10 மணிக்கு வராங்க, எல்லாரும் வந்துருங்க. நம்ம ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம மாவட்டத்தில் எடுத்துட்டு வந்துருவோம். பெண்கள் அப்படி கிடையாது. பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு புட்டாம அடிச்சு 2 பவுன் செயினை போட்டு 5 பவுன் செயினை போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க. உட்கார்ந்தவொடனே எடுத்தாச்சு போமா அப்படின்ட்டுருவான். என்னடி 1 2 3 சொல்லாம எடுத்து விட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஆதார் கார்டு வரும். போய் போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டை வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச புன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. நம்ம கர்வம் கலைஞ்சு போயிடும். ஆனா இப்ப லேடிஸ கை தட்ட சொன்னல, ஒரு பேத்தி தட்டாம உட்காந்துருக்கு, அவங்க பாட்டி தட்டுடி தட்டுடி நடுவரோட மோதிரத்தை கழட்டி தரான தட்டுடி. ஆனா நீங்க என்னதான் தாய் குலத்துல சொல்லுங்க, பெண்கள் கை எதுக்குமா பயன்படுத்துவாங்க? புளிய கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, அதுக்கு தான் அதையும் பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்ல. பங்காளி பவர்லாம் காமிச்சிருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி 1 2 3. அட்ரா 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 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறது அப்படி நிரூபிக்கிற ஒரு அற்புதமான கூட்டம். அது இந்த பசங்களாம் பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி உற்சாகமா சிரிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? நீங்க பட்டிமன்றம் வைங்க, வைக்காம போங்க. தீர்ப்பு அந்த பக்கம் கொடுங்க, இல்லாட்டி இந்த பக்கம் கொடுங்க. எங்க ஊரு எப்பேற்பட்ட ஊர் தெரியுமா? ஆட்டம் ஆடி வீணா போனா அது ஆடுதுற, பட்டிமன்றத்தை பார்த்து கையை தட்டினா அதுதான் எங்க பட்டுத்துறைங்கிறது அற்புதமான கூட்டம். அதனால இந்த பசங்க எவ்வளவு உற்சாகமா இருப்பான் தெரியுமா? இந்த பசங்களுக்கு பிடிக்கும். 500 ரூபாய் சம்பளம் கூட அவ்வளவுதான். ஒரு காலத்துல முறை பொண்ண மாமா பொண்ணுன்னு கூப்பிட்டாங்க. எங்க பசங்க முரட்டு சிங்களா இருக்கப்ப மாமா பொண்ணுன்னு கூப்பிட மாட்டான், மைமா பொண்ணுன்னு தான் கூடுவான். எப்படி கொடுத்தா ஜிங்கு ஜிங்குன்னு நடக்குற நடையில்லை, ஊழமுட்டு பச்சிங்க மசுன விடையில்லை. ஜிங்கு ஜிங்குன்னு நடக்குற நடையில்லை, ஊழமுட்டு பச்சிங்க மசுன விடையில். குடுக்குடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும், கண்ணு 2 திறந்து பார்த்தா ஜெய்பூர் பார்க்கணும். சில்லாக்கு சில்லாக்கு நீ சீன்னு விட்டா சில்லேட்டி, மமக்கு கட்டா தட்டி கும்பிலிச்சு திராப்பி. என் மைமா ஏ மைமா ஓ மாமே வச்சு அம்மா, ஏ மைமா 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 மாமே நவீனி மாமா, ஏ மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ எவில் புந்து தாண்டா நெஞ்சல. அவ்வளவு உற்சாகமா பாடிட்டு இருப்பானே. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியா பாட முடியும்? எப்படி தெரியுமா பாட முடியும்?
ஏசோக கதைய கேளு தாய்க்குளமே, ஆமா தாய்க்குளமே, அதை கேட்டாலும் தங்காதம்மா உங்க மனமே, ஆமா உங்க மனமே. அதுதாங்க திருமண வாழ்க்கைங்கிறது. இப்ப காப்புக்கும் ஆப்புக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்ச கயிறு எடுத்து நம்ம கையில கட்டணும்னா அது நமக்கு நாமே கட்டிக்கிற காப்பு. அதே ஒரு மஞ்ச கயிறு எடுத்து சாமி கிட்ட வேண்டிட்டு இந்த மாதிரி பெண்கள் கழுத்துல கட்டணும்னா அது நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு. அப்ப இந்த திருமண வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் நான் கேட்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேமா, திருமண வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்றீங்கல்ல, கட்டுன புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் வாய்க்கு ருசியா நீங்க சமைச்சு போடுறீங்களா நான் கேட்கிறேன். அப்படி கேளியா? அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சு சார். ஏன் மிஸ்ஸஸ் ஏன் ஒய்ஃப் சொன்ன அடியே பட்டிமன்றம் லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுட்டுவா சாப்பிட்டு கிளம்புறேன்னு கொண்டு வந்து குடுக்கறா. பிக்கிறேன் பிக்க முடியலங்க. சத்தியமா நம்ப மாட்டீங்க. சப்பாத்தி மேல ஒருத்த காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இழுக்கிறேன் பிக்க முடியலக்கா. கோவம் வருமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது இப்ப உள்ள வந்தா பிச்சு விட முடிச்சுக்கிறேன். இவன் சமயக்கட்டுல இருந்து சொல்றா, நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போயா வேலை பார்த்துக்கிட்டுங்கிற ஐயா. இப்படித்தான் ஐயா. நேத்து ஏன் முண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி, அடியே தோசை சுட்டு கொண்டாடுங்கிறேன், கொண்டாந்து வைக்கிறா, பிக்கிறேன் பிக்க முடியல, சுடுது. பிக்கிறேன் பிக்க முடியல, சுடுது. என்ன லைட்ட போட்டு பாக்குறேன். இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சு பாத்தியா. உடனே எங்க மாமியாவை கூப்பிட்டு, எதுக்கு தோசை சுடு, அத சொல்லுங்க. எங்க மாமியா அப்படி எக்ஸல்ல வந்து சுட்டு கொடுத்துச்சு பாருங்க. கட்டேன்னு கற்றுப்பா இருந்து. எப்படி இருக்கு? கற்றுப்பா இருந்து. என்ன லைட்ட போட்டு பாக்குறேன். இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசைக்கல்ல குப்பரை போட்டு மாவு ஊத்தி இருக்குது. பாத்தீங்களா? இந்த குடும்பத்துல சந்தோஷம் வருமா? திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்குமா? அதுலயும் நம்ம ஆண்கள் பேச்சுலரா முரட்டு சிங்களா சந்தோஷமா சுத்திட்டு இருப்பாங்க. எப்ப தெரியுமா நம்ம ஆளு வீணா போவான்? கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை ஒரு ஆம்பளைக்கு எப்ப தெரியுமா வரும்? நம்ம கண்ணு முன்னாடியே நாம கூட படிச்ச ஒரு பைய நாம புதுசா கல்யாணம் பண்ணி அப்படி புது பைக்ல பொண்டாட்டி உட்கார வச்சு கையில பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி பைக்ல ஒய்ஃபை கூட்டு போவான் பாருங்க. அப்ப நம்ம மனசுல ஒரு ஆசை வரும், அடரா நமக்கும் இப்படி ஒரு கல்யாணம் ஆவாதா, நமக்குன்னு ஒரு பொண்டாட்டி வரமாட்டாளா, இப்படி ஏற மாட்டாளா, உட்கார மாட்டாளான்னு ஆசைப்பட்டு தான் நம்ம ஆட்கள் பூரா கல்யாணம் பண்றோம். அந்த மாதிரிதான் நானும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண முதல் நாளே என்ன பண்ணதுமா, சினிமாவை கூட்டு போலான்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணல. எங்க அம்மா கூட்டுச்சு, இங்க வாடா அப்படின்ட்டு. பொண்டாட்டியை இங்கே நில்லு, எங்க அம்மா கூடுது என்னன்னு கேட்டு வரேன்னு எங்க அம்மாட்ட போய் என்னம்மா அப்படின்னு, கிட்ட வாடா அப்படின்னு. இல்ல புது பொண்டாட்டி நான் படத்துக்கு போறேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு. கிட்ட வாடா அப்படின்னுச்சு. கிட்ட போனேன். போறதான் போற முத பொண்டாட்டி வெளியில கூட்டு போற. அந்த முக்குல ஒரு அம்மா பூ வச்சிருக்கோம், தலை நிறைய மல்லிகை பூவை வாங்கி வச்சு அப்புறம் எங்க வேணாலும் கூட்டு போடான்னுச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம், நல்ல டிப்ஸா இருக்கேன்ட்டு நேரா வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணல. பின்னாடி ஏறி உட்கார்ந்த உடனே அப்படி பாசமா எல்லா பொண்டாட்டி புது பொண்டாட்டி புருஷனை பிடிக்கிற மாதிரி அப்படி இடுப்ப புறம்போக்கு நிலத்தை வளைச்சு பிடிக்கிற மாதிரி அப்படி பிடிச்சான். நீங்க பாசம்னு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா அப்படி பிடிக்கிறா? சத்தியமா மனசார சொல்றேன், உளுந்தா நான் மட்டும் உழுவ மாட்டேன், ஒன்னையும் சேர்த்துக்கிட்டு தான் கவுத்து விடுவேங்கிற ஐடியாவில தான் அந்த புது பொண்டெல்லாம் அப்படி பிடிக்கிறது. பிடிச்சது மட்டும் இல்ல இல்ல நம்ம பொண்டாட்டி கைய கொண்டு வந்தாலே வேற போடி அப்படின்னு அந்த மாதிரி உட்கார்ந்து இப்படி பிடிச்சிக்கிட்டால. நான் பைக் இப்படி ஸ்டார்ட் தான் பண்ணேன். நறுக்குன்னு ஒரு கிள்ளுதான். உங்க அம்மா தனியா கூப்பிட்டு என்ன சொன்னா அப்படின்னு கேட்டா. இப்ப சொன்னா சர்ப்ரைஸ் போயிடும், அதனால சொல்லாம கொள்ளாம போவாங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி வாடி அப்படின்ட்டு அந்த டேர்னிங் தான் சார் வளைஞ்சிருப்பேன். இவளுக்கு பொறுக்காம என்ன பண்ணா, உங்க அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்கற, சொல்ல மாட்டேங்கிறேன்னு தொடையில பிடிச்சி கிள்ளுனா பாருங்க. தொடையில யாராவது எனக்கு கையை வச்சா கூச்சம் வந்துரும் சார். தப்புன்னு தடுமாறி கொண்டு போய் ஒரு மாடு மேல விட்டு சாக்கடைக்குள்ளார நான் விழுந்துட்டேன். என் மேல பைக் விழுந்துருச்சு, பைக் மேல இந்த குந்தாணி விழுந்துட்டா. இப்ப தலையில எனக்கு ஹேண்ட்பேக் கிழிச்சு விட்டு அப்படியே ரத்தமா சொட்டுது. என் பொண்டாட்டி பட்டு புடவைய கிழிச்சு அப்படி தலையில கட்டு போடுவான்னு நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நிக்கிட்டு கேக்குறா, இப்பயாவது சொல்லு உங்க அம்மா என்ன சொன்னா தனியா கூட்டு போய்ங்கிறாளே. இந்த திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குமா சார்? எப்படி இருக்கும்? அவ்வளவு சிக்கல் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் சார், இந்த மேடையில பெருமையோட சொல்றேன், என் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தல்ல தாராளமா கொடுங்கக்கா. என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பார்ப்பாங்க? 10 உள்ள போயிட்டு 20 வெளியில வந்துறியா. என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, ஏதாவது தெரியுதா? அதுல இந்த வம்சம்னு ஒரு நாடகம் போட்டானே சன் டிவில, போட்டான்டா. அதுல ரம்யா கிருஷ்ணே கலெக்டர் அம்மாவா இருக்கும். அது கார்ல போகும், அதை சாகடிக்கிறதுக்காக வெடிகுண்டை வச்சிருவாங்க. இது கவுண்ட் டவுன் குறைஞ்சிட்டே வரும். 10 9 8 7 6 5 4. இதை மிஸ்ஸஸ் பாத்துக்கிட்டே இருக்கா. 90 95 100 110 பிபி எகிரிட்டே இருக்கு. ஓடி போய் லைட்டை போடுறா, ஃபேனை போடுறா, தண்ணியை குடிக்கிறா. நான் கிடுக்குன்னு ஓடி போய் பிளக் பாயிண்ட் பிடிங்கிட்டேன். அந்த வம்சம் முடியறதுல நம்ம வம்சம் முடிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு வம்சத்துக்கு எங்க போறது? நானா இருந்தா பிளக் பாயிண்ட் அமுக்கி வச்சுட்டு வந்திருப்பேன். சார் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். என்ன? எந்த ஊர் பட்டிமன்றம் போறேன்னா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிடுவேன். திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன்.
கேள்விப்படுறேன். அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆ, இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தியா? நான் வாங்கிட்டு வந்துட்டேங்கிறீங்க, ஆம்பளையால் பூரா சிரிக்கிறீங்க. அண்ணே, பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டே, குண்டு பாட்டில் வாங்கி. ஐயோ, செண்டு பாட்டில் தாங்க வாங்கினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன், முறுக்கு ஃபேமஸ். நேரா வாங்கி கொண்டாந்து பொண்டாட்டி இருந்தாடி டிவி பாக்குறதா பாக்குற, மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்ல எதமா இருக்குது, தின்னுட்டே பாருன்னு கொடுத்துட்டு நான் வேக்காலம் கம்மி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டேயா. இவன் மணப்பாறை முறுக்க தின்னுட்டே டிவியை பார்த்துக்கிட்டே சொல்றாக்கா, மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியே இருக்கா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, கசக்குதுங்கிறாளேன்னு வெளியில வந்து பாக்குறேன். நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாக்கிட்டு அப்படியே இருக்கு. பக்கத்துல இருக்க கொசுவத்து சூர்ல எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாளே. இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? எப்படி முடியும்? அதனாலதான் நீ கல்யாணமான ஆண்கள்லாம் கல்யாணமே தேவையில்லைன்னு எப்படி நம்ம பாடுறாங்க? எப்படி? மரணம் என்னும் தூது. இழுக்கிறது எனக்கு, நீ ஆண்ட தண்ணி குடிச்ச. யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. இந்தா இழுக்கையில விட்டுட்டாங்க. இப்ப மாமா இப்படித்தான். நேத்து என் பொண்டாட்டி ராத்திரி டிவியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி, நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டும் வாரேன், முடியட்டும் வாரேன், நாடகம் முடியட்டும் வாரம்னால, எனக்கு முடியட்டும் வாரம்னால, இது வரைக்கும் தெரியாம தான் பை தூக்கி. அப்ப இந்த திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க பசங்க எல்லாம் காதலிப்பாங்க, ஆண்களும் காதலிப்பாங்க, பெண்களும் காதலிப்பாங்க. பெண்கள் ஏன் தெரியுமா காதலிக்கிறாங்க? நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம காதலை எப்படியாவது பிரிச்சு விட்டுருவாங்கிற நம்பிக்கையில காதலிப்பாங்க. பசங்களும் காதலிப்பான். ஏன் தெரியுமா காதலிக்கிறான்? நமக்கு நண்பன் ஒருத்தர் இருக்கான், நம்ம காதலை எப்படியாவது சேர்த்து வச்சிருவாங்கிற தன்னம்பிக்கையில தான் நம்ம பசங்களா காதலிப்பான். அப்படியே பிரிஞ்சா கூட எங்கால சேர்த்து வச்சு பாட்டு பாடுவான். எப்படி தெரியுமா பாடுவான்? சேர்த்து வச்சாரு சேர்த்து வச்சாரு எத்தனை காதலா, கேட்டு பாரு கேட்டு பாரு கண்ணகி சொல்லிட்டா. மீனாட்சி மீனாட்சி அன்னை காதல் என்னாச்சி, மீனாட்சி மீனாட்சி அன்னை காதல் என்னாச்சி, ரொம்ப நல்லாச்சி 4 வருஷம் மீனாட்சி. நடுவுல கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சந்தோஷம், ஒரு உரிமை கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லங்க. அம்மா கிட்ட அப்பா கிட்ட எடுத்துக்கிட்ட உரிமை கூட கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாட்டே அப்பாட்டே எடுக்க முடியாது. தெரியுமா? எதுக்கு உங்க அம்மாட்டையே பேசிக்கிட்டு இருக்க? அதுல இந்த பொண்டாட்டி வந்துட்டு அடிக்கடி நம்மள ஆம்பளைகளை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடாத, உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடாதுன்னு எல்லா பொண்டாட்டியும் புருஷனை பார்த்து சொல்றீங்களே, நீ மட்டும் உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க வீட்டுல வந்து ஆடலாம், நான் எங்க அம்மா பேச்ச கேட்டு ஆடக்கூடாதான்னு நான் கேட்கிறேன். சரியான. அப்ப இந்த திருமண வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்? என்னைக்கு பார்த்தாலும் பெருமை பேசுறது பெண்களோட புத்தியா இருக்கு. உண்மை. 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். அக்கா பாத்தியா 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டேன், 250 ரூபா சொன்னேன், இந்தா 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஒட்டஞ்சத்திரத்துல 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். ஆனா ஆம்பளை அப்படி பெருமை பேசவே மாட்டான். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்கிட்டயா சொல்றானா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். ஏன்? தலைதான் தொங்கிருமே. அண்ணே நிமிந்தாவில் சொல்றதுக்கு. சார், நாங்க எதுக்கு சார் தண்ணி அடிக்கிறோம்? தண்ணி அடிக்கிறது யாருங்க காரணம்? தண்ணி அடிக்கிறதுக்கு சத்தியமா இந்த பெண்கள் தான் காரணம். எதை வச்சு சொல்றீங்க? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்கல்ல. ஆமா. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாத்தையில ஒரு பாட்டல்ல பாலை அடைச்சு 3 மாத்தையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சும் கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சுக்கிட்டே திரியிறான். யாரு காரணம்? பெண்கள் தான். அப்ப இந்த திருமண தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. பாட்டில் பால் கொடுக்குறாங்க, பாட்டில் மேல பாசம் வந்துருச்சு. அவ்வளவுதான். என்ன இருக்கு? அதனாலதானே இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு அலையறோம். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்றாங்கல்ல, உங்களை சாட்சியா வச்சே கேட்கிறேன். குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சரியான 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா என்ன நீங்களே கையை கட்டிக்கிறீங்க? எனக்கு என்ன வந்துருச்சு?
யாருமே கை தூக்கலங்க. ஆனா அந்த கார்னர்ல ஒரு அண்ணன் தூக்குனார். ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரம்மா அந்த கருவாங்க கேட்கறான், அவளை தன்னாவட்ட உட்காந்துருக்க தூக்கு சனியன்னு ஒரே இடி, வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே கேள்வியை நம்ம தாய்க்குளம் பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. ஏன்? அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளைச்சவாய் புருஷன் எனக்கு அடப்பார், அதனால 7 ஜென்மத்துக்கு இவரே புருஷனா வரணும். அந்த ஒரு காரணம் தான். இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், கேளுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பர்ஸ்லயே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அதுல ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, இல்ல மணிப்பர்ஸ்ல வர வச்சுக்கணுமா, மணிப்பர்ஸ்ல இந்த ஆளை அப்படிங்கிற. அங்கே 3 பேர் தூக்கிக்கிட்டு சொல்றாங்க, இப்படி கையை தூக்கிட்டு அந்த வந்து என்ன மணிப்பரிசை திறந்தா பார்க்க போறான், சும்மா கை தூக்குங்க. ஆஹா. ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோவை மணிப்பரிசலயே வச்சிருக்கேன். என்ன இப்படி சொல்றீங்க? கைதட்டுங்க, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. 2 போட்டோ மணிப்பரிசல. அந்த அளவு பாசம் சார். அவ்வளவு பாசமாடின்னு கேக்குறேன். லோனு வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சிருக்கேங்கிறாடா. பாத்தியா? ஒட்டி புட்டு சாட்சி கையெழுத்து போட்டு விடுறோம். நான் காலம் பூரா பேங்குக்கு வீட்டுக்கும் ட்ரெயின் அலைய வேண்டியது. அப்புறம் எப்படி சார் மகிழ்ச்சி இருக்கும்? அதனாலதான் இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லைன்னு எங்கால பாட்டிலேயே சொன்னா, ஓ மில்லி நடக்கலையே தப்புனிய சட்டையை பிடிச்சா 1000த்துல நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்கிறாங்க லிஸ்ட கொடுன்னு கேட்கறாளே. இந்த பொண்டாட்டி கட்டிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா? கொரோனா டயத்துல என் பொண்டாட்டி தீபாவளிக்கு பட்டுச்சேல் எடுக்க 10,000 ரூபாய் கேட்டா. சரி, என்கிட்ட காசு இல்ல. 1000 ரூபாய் கொடுத்து, சரி இதுக்கு நீ காரக்குடி காட்டன் சேலை வாங்கி கட்டு, சும்மா ராணி மாதிரி இருப்பாங்க, அதுக்கு அடிக்கிறாடா. ஏன்? அந்த ராணி யாருன்னு நீங்க புதுக்கோட்டைன்னு சொல்லி விட்டு போக வேண்டியது. அவ திட்டுவான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுக்கு அப்படி சொல்றீங்க? நிஜமாவே சொல்றேங்க, திருமண வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையா? திருமணத்துக்கு அப்புறம் தானே ஆண்களுக்கு அத்தனை பிரச்சனை வருது. குறிப்பா கல்யாணமான புருஷங்காரன்லாம் கடன்காரன் அவருக்கு யாரு தெரியுமா காரணம்? யாரு? சத்தியமா பொண்டாட்டி தான் காரணம். ஒரு பொங்கல் வரட்டும், தீபாவளி வரட்டும், பொண்டாட்டிலாம் ஓடி வந்து புருஷன்ட்ட சொல்லுவாங்க, ஏங்க பொங்கல் வருது, தீபாவளி வருது, எனக்கு புடவை எடுக்கணும், பொண்ணுக்கு சுடிதார் எடுக்கணும், பையனுக்கு பேண்ட் செட் எடுக்கணும், நகை எடுக்கணும், நட்டு எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், நீங்க என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க? புருஷங்கார சொல்லுவான், நான் தெருவா போய் பிச்சை எடுக்கலான்னு இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணி அது ஒண்ணுதான் எடுத்தாகணும். அந்த மாதிரிதான் எங்க ஊர்ல ஒருத்த கல்யாணம் பண்ண புதுசுலயே பொண்டாட்டி டார்ச்சர் தாங்காம ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டான் சார். கடன்கார காசு கேட்டு வந்தான். உடனே புருஷங்கார ஓடி வந்து பொண்டாட்டி சொன்னா, அடி எங்க பாரு, நம்ம கடன் கொடுத்தால 10,000 ரூபாய் காசு கேட்டு வர்றான், நம்மள்ட்ட காசு இல்ல, நான் உன்னை இப்ப அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரே சண்டையா இருக்க, இப்ப போய் கொடுத்த காசை எப்படி வாங்குறதுன்னு அவன் போயிடுவான், அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு ஐடியா பண்ணி கடன்காரன் வர நேரமா பார்த்து பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சான், அவளை அழுவுற மாதிரி அழுதா, ஒரே சண்டை. கடன்காரன் வந்து பார்த்துட்டு, என்னடா இப்ப போயா காசை கேட்கறது, புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுக்கிறான்னு போயிட்டான். சும்மா இருக்கணும்ல. கடங்கார போனோன்னு புருஷங்கார சொன்னா, எப்படி கடங்கார வர நேரமா பார்த்து ஒன்னு அடிக்கிற மாதிரி நடிச்சம் பாத்தியா அப்படின்னா. அதுக்கு புருஷங்கார சொன்ன, பொண்டாட்டி சொன்ன, அட போயா நீ என்னத்த அடிச்ச, அவன் வர நேரமா பார்த்து நான் அழுவுற மாதிரியே நடிச்சம் பாத்தியா அப்படின்னு. அவன் கடங்கார மெதுவா கதவை திறந்துட்டு சொன்னான், நான் எப்படி போற மாதிரி போயிட்டு வந்தம் பாத்தியா, குடுறா காசுன்னு சொன்னான்னா. இந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நான் ஒண்ணு கேக்குறேங்க, இவ்வளவு தூரம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்றாங்கல்ல, பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு இவங்களால பாட முடியுதா சார்? நான் கேக்குறேன். ஏப்பா, ஏன் என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாருங்க. இந்த காலத்துல யாருக்குமே தாலாட்டு பாட்டு தெரியாதுங்க. நான் செட்டி நாட்டுல இருந்து வர்றேன். என் மனைவி தாலாட்டு பாட்டு பாடுவா பாருங்க. அவ எம்ஏ இசை, திருவையாறு முறைப்படி இசைக்கல்லூர்ல படிச்ச மியூசிக், எம்ஏ மியூசிக். அப்ப பரவாயில்லையா, பாடுவா பாருங்க. புள்ளைய தொட்டில போட்டு சொல்லி கொடுங்க சார், இந்த ஊர்ல தாய் குலத்துக்கு சொல்லி கொடுங்க சார். அண்ணே ஒண்ணு காட்டுங்கண்ணே. கோவிந்தராஜ் எஃபெக்ட். நீ ஒரு அரை நோட்டு வாயில காட்டாத, கீபோர்ட்ல வாய் வத்தல விட்டு வரைக்கும் போதும். என்ன இப்படியா பாடுவாங்க? அப்படியா சுதி சேர்க்கிறது. சரி சரி. புள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாரு, எல்லாரும் கத்துக்கங்க. தொகேராவா பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டே அவ்வளவுதானா? கதவை திறந்து பாக்குறேன், 32 நாய் படுத்து கிடக்கு. பாத்தியா ஏன்டி இத்தனை நாய் கிடக்குங்கிறேன்? வந்த நாய் எல்லாம் சும்மா இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குன்னு சொல்லி. திருமண வாழ்க்கை என்ன லட்சத்துல இருக்கு பாத்தீங்களா? அன்னைக்கு மெட்ராஸ்ல போய் பாக்குறேன் சார், பெத்த பிள்ளைய ஒரு அம்மா தொட்டில போட்டு தாலாட்டு பாடுறேன்னு இந்த அம்மா லெகின்ஸையும் டி ஷர்ட்டையும் போட்டுக்கிடுச்சு. பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு இருந்துச்சுல்ல, குழந்தை தொட்டின்னு போட்டு சனியனை எதுக்கு இங்க வந்து கத்துற, உன் புருஷங்கார திண்ணையில உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான், அங்க போய் கத்து, நானே தூங்கிக்கிறேங்க அந்த குழந்தை. அதுலயும் ஜாட பேசுற அடிச்சுக்க முடியாது. அன்னைக்கு பாருங்க, வாழ வந்த மருமவ
பெத்த பிள்ளை அழுகுது, குழந்தைக்கு தானே தாலாட்டு பண்ணணும். முதல் நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபிடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைடுல உட்கார்ந்து இருந்தாங்க. வாழ வந்த மருமவ பிள்ளை அழுதுச்சு, தாலாட்டு பண்ணா. எப்படி தெரியுமா பண்ணா? பூமியோ நல்ல பூமி, புண்ணியரும் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. அந்த அக்கா மல்லா கொழுந்து சிரிக்குது. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது, ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்படுறேன்னா அதே இந்த கருவாயை நம்ம ஊர்ல மைக்கில் சொல்றாண்டி ஆயா அப்படின்னு பாக்குது. அடுத்து நாத்தனா உட்காந்தால ரெண்டாவது நைசா நாத்தனாவை கூட்டா. மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவரு கூட பிறந்தே மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே தொந்தரவு. ஒரே அடிதடிக்கா நம்மால் வந்து ஆம்பளை சிங்க. அதுதான் வந்து ஆண்களுக்கு வந்து பார்த்தான். அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேரும் சண்டை போடுறாங்க. குழந்தை அழுதுன்னு இவன் தாலாட்டு பண்ணான். எப்படி தெரியுமா? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவாளல, தானே அழுகிறாண்டி, தம்பித்தோண வேணுமுன்னு, தம்பித்தோண வேணுமுன்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மளை 140 கோடியில கொண்டு விட்டுட்டாங்களே. பாத்தியலா கொரோனாவில் மட்டும் 70 லட்சம் புள்ள பிறந்திருக்குங்கிறாங்க. கொரோனாவில் சமூக இடைவெளியில இருங்கடான்னா சமூக இடைவெளி இல்லாம இருந்துட்டானே. அப்ப இந்த திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குமா சார்? ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யற சார். ஆண்களுக்கு மட்டும்தான் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லையான்னு கேட்டா பெண்களுக்கு அது கிடையாது சார். ஏன் தெரியுங்களா? பெண்கள் நீங்க பாருங்களேன், ஆண்களுக்கு நிறைய பேருக்கு குடி மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும். இவன் கெட்ட பழக்கத்தெல்லாம் பழகிட்டு கல்யாணம் பண்ண 2 வருஷத்துல 37 வயசு 38 வயசுல அவன் மண்டையை போட்டு போயிடுவான் சார். 2 குழந்தைய கொடுத்துட்டு அவனை குடிகாரனை கட்டின ஒரே பாவத்துக்காக காலம் பூரா தான் விதவையா இருந்து தன்னுடைய ஆசாபாசத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகளை இந்த சமுதாயத்துல ஒரு விதவை தாய் வளர்க்கறதுக்கு எவ்வளவு போராடுறா தெரியுமா? அதுக்கெல்லாம் காரணமே இந்த கல்யாணம் தானே. இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? வசதி இல்லாத ஒரு அப்பாட்ட போய் கேட்டு பாருங்க. அதே ஊர்ல அதே கூட பிறந்த அண்ணன் தம்பி நல்ல வசதியா இருப்பாரு, தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாரு. இந்த திருமணங்கிற ஒண்ணு நெருக்கடியை கொடுத்து ஏழை மக்களோட வீட்டுல எல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கறதே இந்த திருமண வாழ்க்கை தானே. அதனாலதான் ஒரு முதிர் கண்ணி வேதனைப்பட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டை சொன்னான். இதை சொல்லி நிறைவு செய்றேன். அந்த பொண்ணுக்கு 37 வயசாச்சு, வீட்டுல வசதி இல்ல, அப்பா வறுமை. அந்த ஒரே காரணத்தினால வரதட்சணை கேட்டு வர்றவரெல்லாம் கல்யாணம் பண்ணாம போயிடுறாங்கன்னு வேதனைப்பட்டு பாடுற மாதிரி அந்த முதிர்கண்ணியோட தங்கச்சி பாடுற மாதிரி ஒரு பாட்டை கொடுத்தான். எத்தனை முறை காபி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை கால் விடுவா எங்கக்கா, எத்தனை முறை காபி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை கால் விடுவா எங்கக்கா. சரி வரும் நம்பி அவ வீதி வழியே காத்திருந்தான், சரி வரும் நம்பி அவ வீதி வழியே காத்திருந்தான். சரியும் வராது ஒரு நதியும் வராது, சரியும் வராது ஒரு நதியும் வராது. எத்தனை முறை காபி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை கால் விடுவா எங்கக்கா. திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு ஆணுக்கே குறை இருந்தாலும் இந்த சமுதாயம் அந்த ஆணை குற்றம் சொல்லாது. அந்த ஆணுக்கே குறை இருந்தாலும் இவ மலடி இவ போற இடம்லாம் உருப்படாதுன்னு சொல்லி நல்ல சுமங்கலியா இருந்தாலும் அவளை அமங்கலி ரேஞ்சுக்கு இந்த சமுதாயம் ஒரு கஷ்டமான சூழலுக்கு கொண்டு போய் சேர்க்குதே. அதனாலதான் குழந்தை இல்லாத ஒரு பெண்மணி இறக்கும் பொழுது ஒரு கவிதை எழுதி வச்சுட்டு போனாராம். எங்கள் வழக்கப்படி, எங்கள் மத வழக்கப்படி இறந்த பின்பு எல்லா பிணங்களையும் எரிப்பார்கள், தயவு கூர்ந்து என்னை மட்டும் எரிக்காமல் மண்ணில் புதைத்து விடுங்கள், அப்போதாவது என் வயிற்றில் புழுப்பூச்சி முளைக்கட்டும்னு சொல்லி ஒரு வேதனைப்பட்டு ஒரு மலடி தாய் சொல்றான்னு சொன்னா இந்த அத்தனை கஷ்டங்களுக்கு காரணம் திருமண வாழ்க்கை தான். அதுக்கு முன்னாடி அப்பாவோடு அம்மாவோடு மகிழ்ச்சியாக முரட்டு சிங்கிளாக வாழ்கின்ற வாழ்க்கையே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லி நடுவர்களே, எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி மகிழ்ச்சியும் மனநிறையும் நிறைந்த வாழ்க்கை ஒரு தாலி எடுத்து இந்த பெண்கள் கழுத்துல கற்றத்துக்கு முன்னாடி இருக்கிற மொரட்ட சிங்கிள் வாழ்க்கையே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு. முடிக்கும் போது சொன்னார், முட்டாளா
அறிவாளியான். உங்களை அறிவாளி என்று சொல்கிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது என்பதை மன்றத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்க ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்கு. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை ஆஸ்பத்திரியில் பார்க்க போனா எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்காலமும் புள்ள ஒரு பக்காலமும், இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தைய போய் பார்த்துட்டு வந்தோம்.